Hello friends, welcome back to our channel Joyful Homemaking channel. Subscribe பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சில டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அப்பதான் இதுல இருக்க குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், ஹேண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் நம்மளோட சேனலில் இருக்க இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமும் இருக்குது. வாங்க இப்போ என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்காக நான் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் தோசைக்கு எல்லாம் உளுந்து அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஊற வைப்பீங்க இல்லைங்களா, அதே மாதிரி ஊற வச்சுட்டு அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தோசை ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு கலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் நல்லாவே சூப்பராக கிடைக்கும். நல்லா மொறுமொறுன்னு தோசை கிடைக்குங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்குங்க. இது ஊற வைக்கும் போதே நீங்கள் அலசி ஊற வச்சுட்டு அரைக்கும் போது அரைச்சிட்டிங்கன்னா கலர் எதுவும் வித்தியாசமே தெரியாதுங்க. பட் வந்து தோசை ஊற்றி பாருங்கள், நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாகவும் வரும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், அந்த தோசை மாவுல தாங்க நான் தோசை ஊற்றிருக்கேன். எவ்வளோ மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு சில சமயம் வந்து தோசை வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலராக கிடைக்கல அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல கலராகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். சாம்பார் தண்ணி ஆயிடுச்சு, இல்லை உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காரம் அதிகமாகிடுச்சுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி நீங்கள் இதனோட ஆட் பண்ணிங்கன்னா காரமும் இல்லை உப்போ அது வந்து டேலி ஆகிடும் அதிகமாக இருக்க பட்சத்தில்னு இருக்கேன். ஆனால் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இப்போ கொதிச்சிடுச்சு அதுக்கப்புறமேட்டா தண்ணியாக தெரியுது, இல்லை சால்ட் வந்து அதிகமாக தெரியுது, அந்த டைமில் பொட்டேட்டோ போட்டால் வேகாது இல்லைன்னுட்டு. அதுவும் நல்ல கொஷின் தான். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாதி அதாவது முக்கா வெந்துட்ட பிறகு நம்ம வந்து உருளைக்கிழங்க இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணும்போது அதை சட்டுன்னு வெந்துடும், உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஸ்வீட் கார்ன் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கொடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ராவாக ஆட் பண்ணும் போது, அதாவது பச்சையாக காய்கறிகள் ஆட் பண்ணும் போது இன்னும் கூடுதலான ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போமோகிரானட் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். துருவின கேரட் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கேரட் கூட ஒரு நாள் ஒரு விதமாக கலந்துக்கலாம். கேரட் பதிலாக பீட்ரூட் ஒரு நாள் கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லையா ரேடிஷ் ஒரு நாள் துருவி இந்த மாதிரி கலந்துக்கலாம். ஸோ ஒரு நாள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் ரொம்பவே இஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் நீங்கள் இதை செய்வீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு, அதாவது ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஃபாரம் தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். நாட்டி தக்காளியை விட ஃபாரம் ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க, இருந்தால் அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவோ இல்லை சாட் மசாலாவோ எது இருக்கோ அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காத இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவே ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பவுடர் அதாவது ஜீரக பவுடர் கொஞ்சம், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட இது ஒரு பவுல் அளவுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கஷ்டமே இல்லைங்க, நல்லா திருப்தியாக இருக்கும். இப்போ வந்து மிக்சர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் பேஷண்ட்டோ இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மிக்சரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் குட்டீஸ்க்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு பதில் கூட நீங்கள் முளைக்கட்டின பயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் இன்னமும் சூப்பராக இருக்கும். பச்சை பயிறு அப்படி இல்லை கொண்டக்கடலை,
கருப்பு கொண்டக்கடலை இருக்கும் இல்லைங்களா, அது கூட கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். காராமணி அதை கூட ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மாங்காய் சீசன் இருக்குது இல்லைங்களா, அதனால் மாங்காய் கூட பொடியாக நறுக்கி இது ஒரு நாள் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனோட ஆட் பண்ணி இது மேலே கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லெமன் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது எப்படி வெளியே போய் சாட் ஐட்டம் சாப்பிடுவாங்க பசங்க, அந்த மாதிரியே தாங்க இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்லாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டைம் நீங்கள் மாங்காவும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், ஹெல்த்தியான சாட் ஐட்டம் நம்ம வீட்டிலே தயாராகியாச்சு. குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து வேஸ்ட்டு டிஷர்ட் தாங்க. இதை என்ன வேணாலும் பயன்படுத்தலாம். நம்ம வந்து பில்லோவாக தைக்கலாம், அப்படி இல்லையா மாஸ்க் தைக்கலாம், அப்படி இல்லைன்னா ரஃப்பாக ஏதாவது துடைக்க வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமாக பண்ணலாம். நான் இது எதுக்கு எடுத்திருக்கேன்னா, இந்த ட்ராயர் வந்து என்னோடய பையனுது கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஸோ அதை எப்படி ஆல்டர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே அட்டாச் பண்ணிட்டோம்னா ட்ராயரும் டிசைன் ஆகிடுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போடவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, 3/4 மாதிரி ஆகிடும். இப்போ வாங்க எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 பாகமாக பிரிச்சுட்டு அதை வந்து கீழே ஓரம் அடித்து எடுத்துட்டு சைடில் நம்ம ஓரம் அடிச்சிட்டோம்னாலே குயிக்காக ரெடி ஆகிடுங்க, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ நான் பாருங்கள் ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டேன், இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் இது ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். அதேமாரி நல்லா யூஸ்ஃபுல்லான ரீயூஸாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்மளோட கேஸ் இருக்குது இல்லைங்களா, கேஸ்க்கு மேலே பர்னருக்கு மேலே இந்த நாப் இருக்கும் இல்லைங்களா, இதில் வந்து கலர்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இந்த மாதிரி பெயிண்ட் எடுத்து நீங்கள் அதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பிளாக் நல்லாவே இருக்கும். ஸோ இதை நான் ட்ரை பண்ணியும் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது. இப்போ பாருங்கள், இது வந்து தாங்குதுங்க, ஒரு 6 மந்த் அளவுக்கு தாங்குது. குவாலிட்டியான பெயிண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தாங்குது, ரொம்ப நாளும் வருது. இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டெல்லாம் ரொம்ப நாள் வர்றதில்ல, பட் அதுவும் ஓகே தான். நீங்கள் நல்லா குவாலிட்டியான பெயிண்ட் வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசு போலேயே இருக்குங்க. கலர் எதுவும் ஃபேட் ஆன மாதிரி, அதாவது அந்த இடத்துலலாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா நீட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து கேஸ் பற்ற வைக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி ஆகிடும் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு, புதுசு மாதிரியே இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து என்னோடய கிச்சன் சிங்க்கு தாங்க. வச்ச புதுசில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு நாப் இருந்தது. அது போக போக பார்த்தீங்கன்னா உடஞ்சி பார்ட்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நாபும் உள்ளே விழுந்துடுச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டா நம்ம சாமான் வளர்க்க அதனோட டஸ்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சாதம், கொத்தமல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயாவது டீத்தூள், இது எல்லாமே போய் என்ன ஆக ஆரம்பிச்சிடுதுன்னா சிங்க் உள்ளே போய் டஸ்ட்டாக ஃபுல்லாக ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமேட்டா தண்ணி வந்து மேலெல்லாம் வர ஆரம்பித்து சைட்லலாம் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் உட்டெல்லாமும் அடியில் வந்து உட்டெல்லாமல் ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவும் நான் என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் பார்த்தேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து ஒரு ஜல்லடை மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வாங்கிக்கிங்க. இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கூட கிடைக்கிது. நான் சில்வர்லேயே வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது நானும் பிளாஸ்டிக்கில் தாங்க வாங்கினேன். பட் வந்து அது வந்து ஒயிட் கலராக இருக்கவே அது இன்னும் டஸ்ட்டு ரொம்பவே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நான் வந்து சில்வரில் வாங்கிட்டேன். ஸோ இதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஃபுல் டஸ்ட்டும் இதில் ஸ்டோர் ஆகிடுதுங்க. மேலே நம்ம எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஸோ நம்ம சிங்க்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, க்ளீன் பண்ண வேண்டியும் அவசியம் இல்லை. க்ளீன் பண்ண வேண்டியதுக்காக நம்ம கூப்பிட ஆரம்பித்தோன்னா ரொம்ப லேட் ஆகிடுது, ஆள் தேட வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், எந்த டஸ்ட்டாக இருந்தாலும் இதில் போய் ஸ்டோர் ஆகிடும். டீ ஃபில்டர் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட ரவுண்ட்லேயும் கிடைக்கிது, பிளாஸ்டிக்கில் கிடைக்கிது, இந்த மாதிரி சில்வர்லேயும் கிடைக்கிதுங்க. நம்ம சிங்க்குக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கிடைக்கிது. ஸோ இதையும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.